Hi, hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கல்யாண வீடுகள்லாம் சாப்பிடக்கூடிய பிரெட் அல்வாவை அதே டேஸ்ட்ல கொஞ்சம் கூட மாறாம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பிரெட் அல்வா செய்யிறதுக்கு தேவையான ingredients என்னன்னு பார்த்துடலாம். பிரெட் 1 பாக்கெட், முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம், சுகர் 1 கப், நெய் தேவையான அளவு. ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 பாக்கெட் பிரெட்ல உள்ள ஓரங்கள் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரங்களை கட் பண்ணி எடுத்தா தான் நமக்கு பிரெட் அல்வா வந்து கரெக்டான கலரில் வரும், இல்லைனா பிரெட் அல்வாவோட கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். இப்போ நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கலாம். அதில் வந்து நம்ம இந்த பிரெட்டை பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற பிரெட் ஸ்லைஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஒரு பக்கமாக வெந்து வந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கமாக திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் நம்ம இதை குக் பண்ணணும், இல்லைனா வந்து பிரெட் வந்து கருகி போயிடும். நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த பிரெட் பீசஸ் எல்லாத்தையும் நல்ல எண்ணெயை வடி வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்த பிரெட் பீசஸ் எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஆயில் நல்லா அப்சர்வ் ஆகும். இதே மாதிரி மீதி இருக்க எல்லா பிரெட் பீசஸையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பேன் ஹீட் பண்ணி அதில் 1 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் சுகருக்கு வந்து 2 கப் தண்ணிங்கிறது கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு சுகர் லைட்டாக மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் பொரிச்சு வச்சுருக்கிற பிரெட் பீசஸை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். பிரெட் பீசஸை வந்து நம்ம ஒன்றா தான் ஆட் பண்ணணும், மொத்தமாக ஆட் பண்ணக்கூடாது. இருக்கிற எல்லா பிரெட் பீசஸையும் நம்ம இதில் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம லைட்டாக நம்மளோட கரண்டியை வச்சு நம்ம லைட்டாக இதை உடச்சி விட்டுக்கணும். நம்ம ஆயிலில் பொரிச்சு எடுத்துக்கிற பிரெட் பீஸுங்கிறதுனால நமக்கு தண்ணி அப்சர்வ் பண்ணதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இப்போ நம்ம ஆட் பண்ண பிரெட் பீசஸ் எல்லாமே நம்ம தண்ணியோட நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா வெந்து மசிஞ்சு வரும். நம்ம ஆட் பண்ண பிரெட் பீசஸ் எல்லாமே நல்லா சுகர் தண்ணியை அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா வெந்து வரும். வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம இதை ஒரு 3 நிமிஷம் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இப்போது நம்ம ஆட் பண்ண பிரெட்டு வந்து நல்லா வெந்து ஒரு ஹல்வா கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக வந்திருக்கும். இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பேன் ஹீட் பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணி நெய் கொஞ்சமாக காஞ்சி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பை ஆட் பண்ணி வறுத்தெடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் கிஸ்மிஸ் பழத்தை ஆட் பண்ணி அதையும் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வறுத்து எடுத்துருக்க முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழத்தை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிரெட் அல்வாவில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு பிரெட் அல்வா ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி தான் பிரெட் அல்வாவுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. பிரெட் அல்வா ரொம்பவும் கட்டியாக இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இப்போ நம்ம இந்த பிரெட் அல்வாவுக்கு மேலே கொஞ்சமாக முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் போட்டு டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்பவுமே டேஸ்டியான சூடான சூப்பரான ஒரு கல்யாண வீட்டு பிரெட் அல்வா தயார். நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போட்ட வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.